டிமாண்டி காலனி 3 மூவியோட வேற லெவல் அப்டேட்டை பார்த்தரலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தினுடைய பூஜையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றத அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருந்தது. அதாவது அந்த ஒரு சின்ன இது கூட லேக் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு சர்வே நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் 3 பார்த்தீங்கன்னா அது பார்ட் 2 எப்படி முடித்தாங்களோ அதே ப்ரீக்வலில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 2026 உடைய எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கட்டும் செகண்டாக இருக்கட்டும் ரெண்டை விட அதிகமான பெரிய பட்ஜெட்டில் வந்து எடுக்க போகிறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் தான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஷூட்டிங்கே வந்து நடக்க போகுது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஜப்பான் இல்லைனா சைனா, ஸோ இந்த 2 இடத்துல மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு எண்டிங்கை முடிச்சிருப்பாங்க. ஸோ 3லேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்லேயே போட்டுருவாங்க. பட் இதில் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் கண்டினியூ ஆக போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த படமும் அஜய் ஞானமுத்துக்கு சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு 3க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.